Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Transport in Plants chapterல நம்ம அடுத்த டாபிக் means of transport part 2 வீடியோ இது means of transport பார்த்தலாம். So means of transportல எப்படி எல்லாம் plantsல transport நடக்குதுங்க அப்படிங்கிறது தான் means of transport. So first நம்ம பார்க்கிறது diffusion. Diffusion அப்படினா என்ன? Movement by diffusion is passive. Passive na without energy அப்படினு அர்த்தம். Without energy na plants animals la energy எந்த ஃபார்ம்ல இருக்கு energy currency of the cell ATP ATP யூஸ் பண்ணாம ஒரு transport நடந்துச்சுனா அத diffusion அப்படினு சொல்வோம் and maybe from one part of the cell to the other இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க one part of the cell to other அப்போ ஒரு செல் இப்படி இருக்குன்னா parts of cell என்னங்க nucleus இருக்கு endoplasmic reticulum இருக்கு mitochondria actually this is mitochondria this is endoplasmic reticulum இருக்கு chloroplast இருக்கு so nucleusல இருந்து cytoplasmத்துக்கோ mitochondriaல இருந்து cytoplasmத்துக்கோ cytoplasmத்துல இருந்து chloroplastக்கோ இந்த மாதிரி ஒரு part of the cellல இருந்து another part of the same cell அதுதான் diffusion அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க so one part of the cell to other part அப்படிங்கிறது that is the meaning or from cell to cell னா இங்க ஒரு செல் இருக்கு இப்படி ஒரு செல் இருக்கு பக்கத்துலயே இன்னொரு செல் இருக்குன்னு வெச்சுக்கங்களேன் இந்த செல்ல இருந்து இந்த செல்க்கு first cell இருந்து second cellக்கு neighboring cellக்கு மூவ் பண்றது cell to cell or over short distance அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னும் ஒரு 10-15 செல் அப்படி தள்ளி போகுதுன்னு வெச்சுக்கங்களேன் அந்த மாதிரி say from the intercellular spaces of the leaf to the outside say intercellular space னா leaf வந்து நம்ம cross section எடுத்து பார்க்கணும்னு வெச்சுக்கங்களேன் so இந்த மாதிரி ஸ்டோமேட்டா இருக்குன்னு வெச்சுக்கங்களேன் இங்கெல்லாம் இந்த மாதிரி செல்ஸ் இருக்கு so இந்த intercellular spaceல இருந்து வெளியில வாட்டர் evaporate ஆகி போகுது அத தான் இங்க சொல்றாங்க லீஃப்ல ஸ்டோமேட்டல் போர் வழியா உள்ள இருக்கக்கூடிய இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய வாட்டரோ ஏர் கேசியஸ் எக்ஸ்சேஞ்சோ நடந்தா அத வந்து அதுதான் இந்த இதுல இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் ஆஃப் த லீஃப் டு த அவுட்சைட் அப்படிங்கிறது அவுட்சைட் போறது நம்ம ஸ்டோமேட்டா வழியா தான் போய் ஆகணும் அது ஏர் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம் இல்ல நீராவி போக்கு டிரான்ஸ்பிரேஷனா இருக்கலாம் சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்யூஷன் தான் இங்க எனர்ஜியே தேவையில்லை no energy expenditure takes place எனர்ஜி யூஸ் பண்ணல in diffusion molecules move in a random fashion தாறுமாறா மூவ் ஆகுது the net result being substances moving from the region of higher concentration to the region of lower concentration this is very important neat question பார்த்துக்குங்க diffusion அப்படினாலே எந்த ஒரு சப்ஸ்டன்ஸா இருந்தாலும் அது அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவா இருக்க இடத்துக்கு தான் மூவ் பண்ணும் ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறோம்னு வெச்சுக்கங்க இல்ல சாம்பிராணி புகை போடுறாங்கன்னு வெச்சுங்க அந்த புகை ஜாஸ்தியா இருக்க இடத்துல இருந்து கம்மியா இருக்க இடத்துக்கு போகும் ஒரு வாட்டர் பாட்டில் இப்படி இருக்கு இல்ல ஒரு டம்ளர்ல தண்ணி நான் கிளாஸ்ல வச்சிருக்கேன்னு வெச்சுக்கங்க இதுல ஒரு டிராப் இங்க் நம்ம போடுறோம்னு வெச்சுங்களேன் இந்த இங்க இங்க் வைக்கிறோம் இங்க் போடுறோம்னு வெச்சுங்களேன் இந்த இங்க் அதிகமா இருக்க இடத்துல இருந்து கம்மியா இருக்க இடத்துக்கு ஸ்லோவா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதை தான் இங்க வந்து டிஃப்யூஷன் சொல்றாங்க ஸோ இது வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு ரீஜன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன் தான் டிஃப்யூஷன்ல மாலிகூல்ஸோட மூவ்மெண்ட் இருக்கும் டிஃப்யூஷன் இஸ் எ வெரி ஸ்லோ ப்ராசஸ் ஸ்லோவாக தான் நடக்கும் ஊதுபத்தி பற்றி வச்சா சட்டார்னு எல்லா புகையும் பரவிடுது மெதுவாக தானே அப்படியே பரவுது அதே மாதிரி தான் இந்த ஆட்டாமல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காம ஒரு கிளாஸில் தண்ணியை ஊற்றி அதில் ஒரு ட்ராப் இங்க் ஊற்றினீங்கன்னா அது ஸ்லோவாக தானே மூவ் பண்ணுது ஸோ டிஃப்யூஷன் இஸ் எ ஸ்லோ ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் த லிவிங் சிஸ்டம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஊதுபத்தி புகை பரவுது லிவிங் சிஸ்டம் அது நான் லிவிங் அதே மாதிரி இங்கே வந்து லிவிங் சிஸ்டம் இருந்தால் தான் இங்க் வந்து தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகுமா கிடையாது நான் லிவிங் ஸோ லிவிங் சிஸ்டம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நாட் டிபெண்ட் ஆன் எ லிவிங் சிஸ்டம் டிஃப்யூஷன் இஸ் obvious in gases and liquids கேஸஸ்க்கு ஊதுபத்தி சொன்னா லிக்விட்ஸ்க்கு இது சொன்னோமா and but diffusion in solid is more likely rather than off solid so in solid diffusion is possible என்ன ஒரு தண்ணியில வந்து நான் வந்து ஒரு சுகர் கியூப் போட்டேன்னா அந்த சாலிட்ல டிஃப்யூஷன் நடக்கும் தண்ணி அந்த சுகர் கியூப்க்குள்ள ஊடுருவி போகும் சாக் பீஸ்ல தண்ணி ஊடுருவி போகும் டிஃப்யூஷன் இன் சாலிட் இஸ் பாசிபிள் பட் டிஃப்யூஷன் ஆஃப் சாலிட் சாக் பீஸ் ஒரு கல்லு
ஒரு 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 சாலிடாக இருக்கிற ஒரு பொருள் எதுக்குள்ளேயாவது பூந்து போகுமா? போகாது. ஸோ டிஃப்யூஷன் ஆஃப் சாலிட் இஸ் நாட் பாசிபிள். பட் ஒரு சாக் பீஸில் தண்ணி ஊற்றுனேன்னா அந்த தண்ணியை சாக் பீஸ் உள்ளே இழுத்துக்கும். ஆஃப் இன் சாலிட் அதாவது டிஃப்யூஷன் இன் சாலிட் இஸ் பாசிபிள், டிஃப்யூஷன் ஆஃப் சாலிட் இஸ் நாட் பாசிபிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பிளான்ட் சின்ஸ் it is the only means of gaseous movement within the plant body. So plants பொறுத்த வரைக்கும் diffusion is very important. ஏன்னா நமக்கு இருக்கிற மாதிரி respiratory systemல அது கிடையாது. So cell to cell அந்த gaseous exchange diffusion மூலியமா தான் பிளான்ட்ஸ்ல நடக்குது. நீட்ல கேட்பாங்க. அண்ட் இன்னொன்று திருப்பி சொல்கிறேன், ஒரு சாக் பீஸில் நீங்கள் தண்ணி ஒரு ட்ராப் வச்சிங்கன்னா சாக் பீஸ்க்குள்ளே அந்த தண்ணி ஊடுருவி போகும். டிஃப்யூஷன் இன் சாலிட் இஸ் பாசிபிள். பட் டிஃப்யூஷன் ஆஃப் சாலிட்னா ஒரு சாக் பீஸ் போய் எங்கேயாவது டிஃப்யூஸ் ஆகுமா? ஆகாது. ஒரு சாலிட் டிஃப்யூஸ் ஆகாது. பட் இன் சாலிட் டிஃப்யூஷன் இஸ் பாசிபிள். அதையும் பார்த்துக்குங்க, கொஷினில் கேட்பாங்க. இந்த லைனை பிடிச்சி கொஷினில் கேட்பாங்க. டிஃப்யூஷன் இன் சாலிட் இஸ் மோர் லைக்லி ரேதர் தென் ஆஃப் சாலிட். தென் these are other things. Diffusion rates are affected by gradient of concentration. Sir, what is gradient? Gradeங்கிற வேர்ட்ல இருந்து தான் இது வந்துச்சு. கிரேட்னா என்ன? ஒரு கிளாஸ்ல ஏ பி சி டி அப்படின்னு கிரேட் கொடுக்குறாங்களா இல்லையா? ஹையஸ்ட் கிரேடு ஏன்னா லோவஸ்ட் கிரேடு ஈன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். தட்ஸ் இட். இந்த ஃபேர் அண்ட் லவ்லி, க்ளோ அண்ட் லவ்லிக்கெலாம் அப்படி வச்சு காமிக்கிறாங்கல்ல, இங்கேருந்து இந்த கலர் வரைக்கும் அப்படியே மூவ் ஆகி, தட் இஸ் கிரேடு. 1 2 3 4 5 6 7 கிரேடு. ஸோ இந்த இடத்துல கிரேடுங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா கான்சன்ட்ரேஷனு. ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. தட் டிஃப்ரென்ஸ் அதுதான் கிரேடியன்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அப்போ டிஃப்யூஷன் எப்படி நடக்கும்? ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் நடக்கும். The permeability of the membrane separating them. Permeability of membrane ஆல்ரெடி நம்ம membrane cell the unit of lifeல படிச்சிருப்போம். membrane வந்து லிப்பிட்ல கரையக்கூடியதை ரெடிலி அப்படியே பாஸ் பண்ணி போயிடும். பட் வாட்டர் சால்யூபிள் வந்து மெம்ப்ரெயினை பாஸ் பண்ணி போகாது. அதுதான் பர்மேபிலிட்டி ஆஃப் மெம்ப்ரெயின் செப்பரேட்டிங் தம். தென் ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு போனால் இடையில மெம்ப்ரெயின் இருக்கும் இல்லையா? செல் மெம்ப்ரெயின். அதுதான் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சண்டேலாம் ஒரு ஃபிஷ்ஷோ அப்படி மட்டன் குருமாவோ சிக்கனோ இல்லை ஏதாவது அப்படி நெய் ஊற்றி தோசையோ ஊற்றும் போது அப்படியே இந்த வெங்காயம்லாம் அப்படியே ஃப்ரை பண்ணும்போது கமன்னு வாசம். நமக்கு ஹாலில் உட்காந்துருப்போம், 4 ரூம் தள்ளி உட்காந்துருப்போம், அப்படியே நம்ம ரூம் வரைக்கும் வரும் அம்மா சமைக்கும் போது. ஏன்? அவங்க குக் பண்ணும்போது ஹீட்டு டெம்பரேச்சர் அதிகமாகும் போது டிஃப்யூஷன் ஆஃப் த கேஸ் வேகமாக இருக்குது. ஸோ ஹை டெம்பரேச்சர், ஹையர் த டெம்பரேச்சர், டிஃப்யூஷன் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் டிஃப்யூஷன் குறைவாக தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃப்ரிட்ஜில் கேக்கோ இல்லை ஏதோ வச்சுருந்ததை எடுத்திங்கன்னா ஸ்மெல்லே வராது. மூக்கை சொருவி பார்த்தா கூட ஸ்மெல் தெரியாது. ஏன்னா லோ டெம்பரேச்சரில் டிஃப்யூஷன் இருக்காது. ஸோ அதுதான். தென் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஸோ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் அந்த டிஃப்யூஷன்லாம் நடக்கும். இதுதான் 4 விஷயம். gradient of concentration, permeability of the membrane separating them, temperature, pressure. இதெல்லாம் factors affecting diffusion. Next, facilitated diffusion. Facilitated நாலே with the help of someone. இங்க diffusionக்கு somebody is going to help. யாருக்கு help வேணும், யார் help பண்ண போறா, அதெல்லாம் தான் பார்க்க போறோம். Okay. As pointed out earlier, a gradient must always be present for diffusion to occur. Gradient என்ன? Higher concentration to lower concentration. அப்பதான் movement, diffusion நடக்கும். diffusionங்கிற term இங்க வந்துட்டதுனால gradient is important. ஈக்குவலாக இருந்தால் மூவ்மெண்ட்டே நடக்காது. ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு இடத்துல கம்மியாக இருந்தால் தான் மூவ்மெண்ட்டே நடக்கும். தட் இஸ் கிரேடியன்ட். த டிஃப்யூஷன் ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ். இந்த இடத்துல நான் சொல்கிறேன், தண்ணியில் 2 கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றில் தூள் உப்பு போட்டு கலக்குங்க, இன்னொன்றில் கல் உப்பு போட்டு கலக்குங்க. எது சீக்கிரம் கரையும்? தூள் உப்பு தான் கரையும். சின்ன பார்ட்டிகள் டக்குன்னு கரைஞ்சிரும், பெரிய பார்ட்டிகள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கரையும். அதுதான் சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி ஸ்மாலர் சப்ஸ்டன்சஸ் டிஃப்யூசர்ஸ் faster. The diffusion of any substance across a membrane also depends on its solubility in lipid, the major constituent of the membrane. யாரு? லிப்பிட் தான். ஒரு செல் மெம்ப்ரெயின் ஆர் பிளாஸ்மா மெம்ப்ரெயின் ரெண்டும் ஒன்று தான். அதில் அதிகப்படியாக இருக்கிறது லிப்பிட் தான். அந்த மெம்ப்ரெயின் வரையும் போது நம்ம எப்படி வரைவோம்? திஸ் இஸ் லிப்பிட். ஓகேங்களா? பாஸ்போ பை லிப்பிட் லேயர்னு சொல்லி வரைஞ்சிருப்போம்ல. ஸோ அதிகப்படியாக ஒரு மெம்ப்ரெயின் செல் மெம்ப்ரெயினில் இருக்கிறது லிப்பிட் தான்.
ஸோ லிப்பிடில் சால்யூபிளாக இருக்கிறது ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடும். சப்ஸ்டன்சஸ் சால்யூபிள் இன் லிப்பிட்ஸ் டிஃப்யூஸ் through the membrane faster. Substance that have a hydrophilic moiety. Hydrophilic moiety na lipid la karayadu. Water soluble. Lipid la soluble irukadu. Water soluble. Hydro na water, philic na love or like. Water like பண்ணுது, water attract பண்ணுதுன்னு அர்த்தம். மொய்ட்டினால அந்த அட்ராக்ஷன் தான் வரும். ஸோ வாட்டரில் கரையக்கூடியது மெம்பரேன் வழியாக பாஸ் பண்ணி போகாது ஈஸியாக. Find it difficult to pass through the membrane. Their movement has to be facilitated. ஃபெசிலிட்டேட்டட்னா அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும் மூமெண்ட்டுக்கு. மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன்ஸ், ஸோ இந்த ஃபெசிலிட்டியை கொடுக்கறது, ஹெல்ப் பண்ண போகிறது இந்த ஹைட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்சஸ் மூமெண்ட்டுக்கு. எங்கள் லிப்பிடில் கரையக்கூடியதை மூவ் பண்ணுறது பிரச்சனையே இல்லை, நேராக அது கிராஸ் பண்ணி வந்துடும், யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. ஏன்னா லிப்பிடில் கரைஞ்சி உள்ளே வந்துடும். பட் லிப்பிடில் கரையாதது வாட்டர் சால்யூபிள்லாம் லிப்பிடுக்கு ஆன்டகோனிஸ்ட், எகெயின்ஸ்டாக இருப்பான். அவன் எப்படி பாஸ் பண்ணி வருவான்? அவனுக்குன்னு சில மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொவைட் sites at which such molecules cross the membrane. Such moleculeனா ஹைட்ரோஃபிலிக் மொய்ட்டி, வாட்டர் சால்யூபிள் மாலிகூல்ஸ்லாம் இந்த மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன் வழியாக தான் கிராஸ் பண்ணி வர முடியும். தே டு நாட் செட் அப் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அவங்க கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை செட் பண்ண மாட்டாங்க. யார்? அந்த மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன் ஆல்ரெடி இருக்கணும். ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். A concentration gradient must be already present for molecules to diffuse even if facilitated by proteins. So ப்ரோட்டீன்கிற ஒரு சேனல் வழியாக தான் மெட்டீரியல் மாலிக்யூல் மூவ் பண்ணுதுன்னாலும் ஆல்ரெடி கிரேடியன்ட் இருக்கணும். ஹை கான்சன்ட்ரேஷன் ஒரு இடத்துல இருக்கணும், இன்னொரு இடத்துல லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ மாலிக்யூல்ஸ் வந்து அந்த ப்ரோட்டீன் வழியாக ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் போகும். ரீஜன் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் டு ரீஜன் ஆஃப் லோ கான்சன்ட்ரேஷன் மூவ் பண்ணி போகும். திஸ் இஸ் வாட் கால்ட் facilitated transport. Here the facilitated term வந்து membrane protein represent பண்ணுது. Then this process is called facilitated diffusion. Okay, if facilitated diffusion, special proteins help move substances across the membrane without expenditure of ATP energy. So இதில் என்ன சொல்றாங்க? in facilitated transport or facilitated diffusion ATP யூஸ் ஆகலன்ட்டாங்க. இது ஒரு passive transport. டிஃப்யூஷன்னால ஏடிபி யூஸ் ஆகலை, அவ்வளவுதான். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் cannot cause net transport of molecules from low to high concentration. This would require input of energy. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, சார் என்ன சார் சொல்ல வராங்க, ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏடிபி தேவையில்லைன்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? டிஃப்யூஷன் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் மூவ் பண்ணி போகும் எதுவாக இருந்தாலும். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்னாலும் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் போகும். பட் அந்த ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் போகிற மெட்டீரியல் வந்து லிப்பிடில் கரையாது. அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் ப்ரோட்டீன் அங்கே இருக்கும். அந்த ஸ்பெஷல் ப்ரோட்டீன் வந்து இன்டெக்ரல் ப்ரோட்டீனாக இருக்கும். இன்டெக்ரல் ப்ரோட்டீனாக இந்த மெம்ப்ரெயினில் இருக்கும். இந்த ப்ரோட்டீன் வழியாக மட்டுமே அந்த வாட்டரில் சால்யூபிளாக இருக்கிறது மூவ் பண்ணி போக முடியும். இந்த லிப்பிட்ஸ் வந்து அதை ரிப்பல் பண்ணிடுவாங்க, உள்ளே விட மாட்டாங்க. இப்படி மூவ் பண்ணுறதும் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் மூவ் பண்ணும். ஏடிபி அதை யூஸ் பண்ணாது, எனர்ஜியை யூஸ் பண்ணாது. இப்போ என்ன சொல்ல வராங்க, இதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டாக இந்த ரெண்டு லைனுக்கும் ஆப்போசிட் சொல்கிறாங்க. எல்லாம் ஒன்று தான், சேம் பாயிண்ட்ஸ் தான். ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டில் என்ன நடக்கும்? மெட்டீரியல்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க? லோ டு ஹை கான்சன்ட்ரேஷன் வராதுங்கிறாங்க. வராது. இங்கே பாருங்கள், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் cannot cause net transport of molecules from low to high concentration. ஹை டு லோ கான்சன்ட்ரேஷன் போகும்னா லோ டு ஹை கான்சன்ட்ரேஷன் போகாதுன்னு தானே அர்த்தம். அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் லோ டு ஹை கான்சன்ட்ரேஷன் ஏன் போகாது? அதுக்கு எனர்ஜி வேணும். ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனர்ஜி தேவையில்லைங்க. ஏன்னா அது ஹை டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் மாலிகூல்ஸ் மூவ் ஆகும். அதிகமாக இருக்க இடத்துலேருந்து கம்மியாக இருக்க இடத்துக்கு மாலிகூல்ஸை கூட்டிகிட்டு வரும். ஒரு சைட் சோடியம் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு சைட் சோடியம் கம்மியாக இருக்குன்னா சோடியத்தை ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்க செல்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் இருக்க செல்லுக்கு இந்த மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன் வழியாக இழுத்துக்கிட்டு வரும். ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் வித்தவுட் யூஸிங் எனர்ஜி. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஹைப்பத்தட்டிக்கல் அசம்ஷனில் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள்.
transport rate reaches a maximum when all protein transporters are being used. Saturation அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ப்ரோட்டீன் பைலேயர். இந்த ஒரு லைன் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த ஒரு லைன் கீழே இருக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. குண்டலமாக போட்டு ரெண்டாக போட்டுருந்தா டைம் ஆகும். இப்போது இங்கே ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, இங்கே ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, இங்கே ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, இங்கே ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 4 ப்ரோட்டீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாலிகூல்ஸ் 4 மாலிகூல் இதோட வந்து பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் நிறைய மாலிகூல்ஸ் இருக்கான். எப்போவுமே என்ன சொன்னோம், மாலிகூல்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு தான் மூவ் பண்ணுன்னு சொன்னோமா. இப்போ 4 ப்ரோட்டீனில் 4 மாலிகூல்ஸ் பைண்ட் ஆகிட்டா அதை வந்து நம்ம சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த 4 பேரும் இந்த சைடு போனால் தான் அடுத்த ஆள் வந்து இங்கே பைண்ட் ஆவார், இல்லைன்னா பைண்ட் ஆக முடியாது. ஸோ இந்த ப்ரோட்டீன் வழியாக தான் இவங்க உள்ளே போய் ஆகணும். அப்படின்னா இந்த 4 பேர் போகிற வரைக்கும் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா ப்ரோட்டீன்ஸுமே பயன்பட்டுக்கிட்டு இருக்குதா, தென் தட் இஸ் கால்ட் யூக்லிபிரியம். மேக்ஸிமம் லெவலில் வந்து டிரான்ஸ்போர்ட் ரேட் ரீச் பண்ணிடுச்சு, தட் இஸ் சேச்சுரேஷன் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்லிபிரியம் இல்லை, சேச்சுரேஷன். யூக்லிபிரியம் இஸ் டிஃப்ரெண்ட். சேச்சுரேஷன்னா ஆல் த டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் யூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். தென் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். வெரி ஸ்பெசிஃபிக்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்துங்க, இந்த வயலட் கலரில் நான் ப்ரோட்டீன் போட்டிருக்கேன்னா, ஒரு மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா அது எல்லாரையும் அலோவ் பண்ணாது. என்ன மெட்டீரியல் உள்ளே வரணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் வந்து சோடியம் மட்டும்தான் அலோவ் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அது வந்து சோடியம் மட்டும்தான் இது வழியாக போக முடியும். பொட்டாசியம் வேறு யாருமே உள்ளே அலோவ் பண்ணாது. ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக், அதான் சொல்கிறாங்க. தென் cell to select substances for uptake, it is sensitive to inhibitors which reacts with the protein side chain. So protein oda structure namakku theriyum. Protein side chain la inhibitor na transport தடுக்கறவங்க நான் அவங்க போய் பைண்ட் பண்ணிட்டா டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் செயலிழந்து போயிடும். ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆப்பு வச்சிரும். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ப்ரோட்டீன் பைலேயர் ஆரஞ்சு கலரில் லிப்பிட் பைலேயர் ஆரஞ்சு கலரில் வரைஞ்சிருக்காங்க. இந்த பிங்க் கலரில் வரைஞ்சிருக்கிறது டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது சப்ஸ்டன்ஸ் வந்து பைண்ட் ஆகுது. இந்த சப்ஸ்டன்ஸ் ப்ரோட்டீன் மெம்ப்ரெயின் வழியாக ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் இருக்க ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. தட்ஸ் இட். ஸோ இதை தான் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்கிறோம். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபெசிலிட்டி கொடுக்கக்கூடிய ப்ரோட்டீன், டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன். தட்ஸ் இட். அவுட் சைட் ஆஃப் த செல்லேருந்து இன்னர் சைட் ஆஃப் த செல்லுக்கு மாலிக்யூல் இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் வழியாக வருது. இந்த மாலிக்யூல்லாம் ஹைட்ரோஃபிலிக், அதனால இந்த லிப்பிட் வழியாக பாஸ் பண்ணி வராது. ஸோ திஸ் இஸ் ஹவு ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் டேக்ஸ் பிளேஸ். அண்ட் த ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் சேனல்ஸ் in membrane for molecules to pass through, some channels are always open. இங்கே வந்து கேட்டிங்கன்னா இந்த ப்ரோட்டீன்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க, சேனல்ஸ்னு சொல்கிறாங்க. என்ன சேனல்? இது வழியாக தான் மாலிகூல்ஸ் மூவ் ஆகுது. the proteins form channels in the membrane for molecules to pass through. ஸோ ஒரு சேனல் மாதிரி, சேனல்னால் ஒரு வழி, மெட்டீரியல்ஸ் வந்து மாலிகூல்ஸ் பாஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ சம் சேனல்ஸ் வந்து எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும். அதர்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. ஸோ சில சேனல்ஸ் எப்போவும் ஓப்பனாகவே இருக்கும், சில சேனல்ஸ் வந்து தேவையானப்போ ஓப்பன் ஆகும், தேவையில்லாதப்போ க்ளோஸ் ஆகிக்கும். ஒரு செல்லுக்கு ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் தேவைங்கும் போது உள்ளே எடுத்துக்கும், தேவையில்லையா க்ளோஸ்ட் ஆகிரும். சில சேனல்ஸ் எப்போவும் ஓப்பனாக இருக்கும். சம் ஆர் லார்ஜ் அலோயிங் வெரைட்டி ஆஃப் மாலிகூல்ஸ் டு கிராஸ். சில ப்ரோட்டீன் சேனல் வந்து பெருசாக இருக்கும், பெரிய மாலிகூல்ஸாக அலோவ் பண்ணுறதுக்கு. த போரின்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் தட் ஃபார்ம் லார்ஜ் போர்ஸ். இந்த சம் ஆர் லார்ஜ் சொன்னாங்களா, அதுதான் லார்ஜ் போர்ஸ் இன் த அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் நீட் கொஷின், plastid, mitochondria and some bacteria. Plastid, mitochondria and some bacteria, allowing molecules up to the size of small proteins to pass through. So porins எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்பாங்க. போரின்ஸ்ங்கிறது ஒரு டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் present in plastids. plastidsனா chloroplast, chromoplast, leucoplast இதெல்லாம் வந்துடும். mitochondria and bacteria, some bacteria, not all bacteria, some bacteria. இது வந்து small sized proteins எல்லாம் allow பண்ணுறதா porins. Then 11.11 shows the extracellular. இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராசெல்லுலாரில் இருந்து கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் வழியாக இன்சைட் த செல் ட்ராவல் ஆகுது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா செல்லுலார் மாலிகூல் பவுண்ட் டு த
transport protein. Then the transport protein rotates and releases molecule inside the cell. Example, water channels made up of 8 different types of aquaporins. Aqua nale water dane. So this is very important. Neat question la kepanga. 8 different types of aquaporins irukku. Adu valiya da water or cell kulla enter agum. Protein valiya. Protein channel valiya. Then passive symports and antiports. என்ன passiveனா no energy எனர்ஜியே இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் நடந்ததுன்னா அதை passive transport அப்படிம்போம். ஸோ யூனிபோர்ட் ஆன்டிபோர்ட் சிம்போர்ட் இது எல்லாமே passive transport தான். Some carriers or transport proteins allow diffusion only if 2 types of molecules move together. 2 types இதுதான் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நீட்டில் இது சம்மந்தமாக கொஷின் கேட்கலாம். ஒரே சமயத்தில் 2 types of molecules together move பண்ணுறதை மட்டும்தான் இந்த ப்ரோட்டீன் அலோவ் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம சிம்போர்ட் அப்படிம்போம். சிம்போர்ட் ஒரே டைரக்ஷனில் 2 மாலிக்யூல்ஸ் இந்த ப்ரோட்டீன் சேனல் வழியாக மூவ் பண்ணுது. இந்த டயக்ராம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் இவங்க பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? பாஸ்போ பைலிபிட் லேயரை இந்த மாதிரி பிங்க் கலர் பாக்ஸில் வரைஞ்சிட்டாங்க. முட்டையாக நீளமாக வரைஞ்சிருக்காங்கல்ல, அது வந்து டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன். எந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீனில் ஒரே சமயத்தில் 2 types ஆஃப் மாலிக்யூல் வந்து பாஸ் ஆகி இன்சைட் போகுது, அதை வந்து சிம்போர்ட் அப்படிம்போம். போத் மாலிக்யூல் கிராஸ் த மெம்பரேன் இன் சேம் டைரக்ஷன், சிம்போர்ட். இன் அண்ட் ஆன்டிபோர்ட் தே மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே பாருங்கள், ஒரு மாலிக்யூல் கிவ் அண்ட் டேக் மாதிரி ஒரு மாலிக்யூல் உள்ளே வந்தால் அதுக்கு பதிலாக ஒரு மாலிக்யூல் வெளியே போகும். 10 மாலிக்யூல் இங்கே இருந்து இங்கே வருதுன்னா இந்த செல்லில் வந்து இடம் கொஞ்சம் தானே, ஒரு குறிப்பிட்ட அளவு தானே இருக்கணும். ஒரு 10 மாலிக்யூலை இது வெளியே அனுப்பிடும், இங்கேருந்து இங்கே வெளியே அனுப்பிடும். அதான் ஆன்டிபோர்ட், ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கிறது, கிவ் அண்ட் டேக். ஓகேங்களா? when molecule move across a membrane independent of other molecule, the process is called uniport. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு மாலிக்யூல் when a molecule independent of other molecule move across the membrane through the protein, then it is called uniport. ஒரே ஒரு மாலிக்யூல் மட்டும்தான் மூவ் பண்ணுது, இதை யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து ஏங்கிற மாலிக்யூல் பிங்கிற மாலிக்யூல் இருந்தால் மட்டும்தான் டுகெதராக உள்ளே போக முடியும். வெறும் ஏ மட்டும் உள்ளே தனியாக போக முடியாது. இது சிம்போர்ட். இங்கே ஏங்கிற மாலிக்யூல் உள்ளே போனால் பிங்கிற மாலிக்யூல் வெளியே வந்தே ஆகணும், ஆன்டிபோர்ட். அப்போ ஏவும் பியும் டிபெண்ட். பட் இது வந்து இண்டிபெண்ட், யாரும் இவங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. தனியாளாக ஒத்த ஆளாக உள்ளே போய்கிட்டு இருப்பாங்க. யூனிபோர்ட், வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் பேசிவ்னா நோ எனர்ஜி, ஆக்டிவ் எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருங்கிறாங்கல்ல. ஸோ ஏடிபி தேவை அப்படின்னு அர்த்தம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் யூசஸ் எனர்ஜி டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் பம்ப் மாலிக்யூல்ஸ் அகெயின்ஸ்ட் ஏ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட் யூசஸ் எனர்ஜி, ஏடிபி. நம்ம வீட்டில் மோட்டார் பம்ப்லாம் வச்சுருப்போம். ஸோ பம்ப் எனர்ஜியை யூஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். பம்ப் எங்கே யூஸ் பண்ணுவீங்க? கீழேருந்து தண்ணியை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. எகெயின்ஸ்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வாட்டரை மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. அதே மாதிரி இங்கே எகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். கிரேடியன்ட்னா என்ன? ஹை டு லோன்னு படித்தோம். எகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் ஒரு மாலிகுலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது. எனர்ஜியை வச்சு தான் கம்மியாக இருக்க இடத்துலேருந்து அதிகமாக இருக்க இடத்துக்கு இன்னும் இழுத்துட்டு போகணும். ஓகேங்களா? தட் இஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் கேரிட் அவுட் பை ஸ்பெசிஃபிக் மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இங்கே ஒரு சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா, ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட் மெம்பரேன் வேணும், மெம்பரேன் ப்ரோட்டீன் வேணும், டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் ஆர் மெம்பரேன் ப்ரோட்டீன் வேணும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் உங்களுக்கு மெம்பரேன் ப்ரோட்டீன் வேணும். ஆனால் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏடிபி தேவைப்படுது, ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனுக்கு ஏடிபி தேவையில்லை, பார்த்துக்குங்க. ஹென்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் இன் மெம்பரேன் பிளே எ மேஜர் ரோல் இன் போத் ஆக்டிவ் ஆஸ் வெல் அஸ் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். மெம்பரேன் ப்ரோட்டீன் பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் வருது, ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். எனர்ஜியை யூஸ் பண்ண ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். பம்ப்னா எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆர் proteins that use energy to carry substance across the cell membrane against concentration gradient. low concentration வந்து ஆல்ரெடி அதிகமாக இருக்க கான்சன்ட்ரேஷனுக்கே எடுத்துகிட்டு போகிறது, பணம் இருக்கவங்ககிட்டே சேருதுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. these pumps can transport substance from low concentration to high concentration. இதுக்கு பேர் uphill transport. கீழேருந்து கஷ்டப்பட்டு மேலே தசு பொசுன்னு கஷ்டப்பட்டு எனர்ஜியை கொடுத்து தானே மலை மேலே ஏறுறோம். மலை மேலேருந்து கீழே இறங்கும்போது பாருங்கள், ஃப்ரீயாக கிடுக்கிடுன்னு இறங்கி வந்துடுவோம்.
எனர்ஜியே தேவைப்படாது. மாடிப்படி மேலே ஏறுறது கஷ்டம், கீழே இறங்குறது ஈஸி. அந்த மாதிரி. ஸோ அப்ஹில் டிரான்ஸ்போர்ட்னா லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மாலிகூல்ஸ் மூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹை டு லோ வந்தால் டவுன்ஹில் டிரான்ஸ்போர்ட். ஆமாம். Transport rate reaches a maximum when all protein transporters are being used or saturated. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த டயக்ராமில் வரைஞ்சி காமிச்சோமே, எங்கேயோ வரைஞ்சி காமிச்சோம். இங்கே பாருங்கள், மெம்ப்ரெயின் இருக்குது, அதில் மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன் இருக்குது, 4 மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். பட் இங்கே சொல்கிறேன், 4 காம்பவுண்ட் வந்து இங்கே வந்து பைண்ட் ஆகிட்டாங்கன்னா, மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகிடுச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து சேச்சுரேட் ஆயிரும். சேச்சுரேட் ஆயிரும்னா அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் வந்து நடத்துறதுக்கு ப்ரோட்டீன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். மேக்ஸிமம் லெவலில் இருக்குது டிரான்ஸ்போர்ட். லைக் என்சைம்ஸ், the carrier protein is very specific in what it carries across the membrane. Facilitated transport இருந்தாலும் சரி, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன் வழியாக ஒரு மாலிகூல் உள்ளே போகுதுன்னா அந்த ப்ரோட்டீன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டை மட்டும்தான் உள்ளே அனுப்புவாங்க, மற்றவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. செலக்டிவ்லி பெர்மியபிள்னு சொல்கிறோம்ல, அதுதான். These proteins are sensitive to inhibitors that react with protein side chains. So facilitated transportல சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் ப்ரோட்டீன்ஸில் இன்ஹிபிட்டர் போய் பைண்ட் ஆகிட்டாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகும். சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பேரிசன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் என்னென்ன படித்தோம்? டிஃப்யூஷன் படித்தோம், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் படித்தோம், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் படித்தோம். இந்த மூணுக்கு உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன? So in the table 11.1 gives a comparison of different transport mechanism. Proteins in membranes are responsible for facilitated diffusion and active transport and hence show common characteristics of being highly selective. So இங்க என்ன சொல்றாங்க, facilitated transportக்கும் active transportக்கும் சில common characters இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே membrane protein transportக்கு தேவை, but diffusionக்கு membrane protein தேவை கிடையாது. Then they are liable to saturate. So saturateனா என்ன அர்த்தம்னா, அந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் லெவலில் மேக்ஸிமம் லெவல் அடைஞ்சதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல் ஸ்டாப் ஆகும், அதுதான் சேச்சுரேட்ஸ். ரெஸ்பாண்ட் டு இன்ஹிபிட்டார்ஸ். இன்ஹிபிட்டார்ஸ்னால் அந்த ப்ரோட்டீன் சைட் செயினில் போய், இன்ஹிபிட்டார்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டை தடுக்கிறவங்க, அந்த ப்ரோட்டீனை இன்ஆக்டிவேட் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். ப்ரோட்டீனை போய் அந்த இன்ஹிபிட்டார் பைண்ட் பண்ணி இன்ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் நடக்காது. அண்ட் ஆர் அண்டர் ஹார்மோனல் ரெகுலேஷன். ஸோ இந்த மூவ்மெண்ட்டுக்கு ஹார்மோன்ஸ் ஒரு ரீசனாக இருக்கும். பட் டிஃப்யூஷன் வெதர் ஃபெசிலிட்டேட்டட் ஆர் நாட் takes place only along the gradient, do not use energy. Diffusion வந்து facilitated with the help of protein. இல்லைன்னா ப்ரோட்டீன் இல்லாட்டி கூட அது மூவ் பண்ணும். லிவிங் சிஸ்டம் தேவை இல்லாட்டியும் டிஃப்யூஷன் நடக்கும். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனுக்கு லிவிங் சிஸ்டம் வேணும். ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் வழியாக தான் போகும். லிவிங் சிஸ்டத்தில் தானே பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இருக்கும், அதில் தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் இருக்கும், அது வழியாக போகிறது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். எப்படி இருந்தாலும் எனர்ஜி தேவையில்லை. ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் மாலிகூல்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேபிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஒரு 5 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. சிம்பிள் டிஃப்யூஷனில் எப்படி இருக்குது, ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ஆர் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி இருக்குது, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி இருக்குது. ரெக்வயர் ஸ்பெஷல் மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன்ஸா? சிம்பிள் டிஃப்யூஷனுக்கு தேவையில்லை. நான் லிவிங் சிஸ்டத்தில் கூட அது வந்து மூவ் பண்ணும். ஃபெசிலிட்டேட்டட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன் கண்டிப்பாக வேணும். ஹைலி செலக்டிவாக? அதுதான் ஓப்பனாக ரேண்டம். டிஃப்யூஷன் அப்படிங்கிறது ரேண்டமாக நடக்கும், செலக்டிவாக நடக்காது. யார் வேணால் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு மூவ் பண்ணி போவாங்க. இது செலக்டிவ். ஏன்? அந்த மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணுங்க, யார் உள்ளே வரணும், ஒவ்வொரு மெம்ப்ரெயின் ப்ரோட்டீனும் ஒரு பர்டிகுலர் மாலிக்யூலை தான் உள்ளே அலோவ் பண்ணும், அதர் மாலிக்யூல்ஸை அலோவ் பண்ணாது. செலக்டிவ். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் சேச்சுரேஷன் நடக்குமா? இங்கே கிடையாது. ரேண்டம் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அது சேச்சுரேஷனுங்கிற ஒன்று டிஃப்யூஷனில் நடக்கவே நடக்காது. பட் ஃபெசிலிட்டேட்டட்லேயும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்லேயும் மெம்ப்ரெயின் ப்ரோட்டீன் எத்தனை இருக்கோ அத்தனையிலையும் போய் அந்த மாலிகூல் பைண்ட் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட் சேச்சுரேட் ஆகிடுது. அதுக்கு மேலே சேச்சுரேஷன், அதால் மாலிகூல்ஸை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்ஹில் டிரான்ஸ்போர்ட், அதாவது எனர்ஜியை யூஸ் பண்ணுறாங்களாங்கிறாங்க. கீழேருந்து மேலே low concentration to high concentration தான் uphill. No, facilitated transportக்கும் எனர்ஜி தேவைப்படாது. ஏன்னா ஹை டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் மூவ்மெண்ட் நடக்குமே தவிர லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் நடக்காது. பட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து அப்ஹில் டிரான்ஸ்போர்ட், ஏடிபியை யூஸ் பண்ணுவாங்க. லோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் நடக்கும். ஏடிபி எனர்ஜி தேவையா? இவங்களுக்கு தேவையில்லை. ஃபெசிலிட்டேட்டடுக்கு தேவையில்லை. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏடிபி தேவை. So these are the things. So with this we complete means of transport.
ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ அடுத்த பார்ட்டில் தேர்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம அடுத்த டாபிக். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.